ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது எப்போவுமே ஒரு சவால் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பேச போகிறோம். வாழ்க்கை எப்போவுமே ஏற்ற தாழ்வுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். என்னுடைய ரெண்டாவது மகன் சொல்லுவான் அடிக்கடி, மாதத்தில் ஒரு நாள் ஜாலியாக இருக்கும், மிச்சம் 30 நாளும் அடி விழும் அப்படின்னு சொல்லுவான். ஏறக்குறைய எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். இதில் நாம் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வாழ்க்கை எப்போவுமே போராட்டம் தான். போராடினா மட்டும்தான் நமக்கான லைஃப் கிடைக்கும். இத்தனை கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு வாழ்க்கையை சாதாரணமாக கொண்டுட்டு போகிறதுக்கு கூட நமக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது, அறிவு தேவைப்படுது இல்லையா? அதுவும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தோம் நமக்கு கிடைக்கிற ப்ரெஷர்ஸ், துரோகம், ஏமாற்று எல்லாத்தையும் தாண்டி நாம் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய அறிவும் தேவைப்படுது, நிறைய உழைப்பும் தேவைப்படுது. இது நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, பல நேரங்களில் நமக்கு நிறைய பிரச்சனைகளை தான் கொண்டு வந்து விடும். எல்லா அலுவலகத்திலேயும் பிரச்சனை இருக்கும், எல்லா குடும்பத்திலேயும் பிரச்சனை இருக்கும். ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே நாம் எத்தனை விஷயங்களை மீட் பண்ணுவோம், எத்தனை பிரச்சனைகளை மீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம எதிர்பார்த்து போகிற பிரச்சனைகள் தவிர எதிர்பாராமல் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப நிறைய தான் இருக்கும். ஆகையினால எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தில் ரெடியாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது போராட்டம் தான். வாழ்க்கைங்கிறது கஷ்டங்கள் நிறைஞ்சது தான். அதை நம்ம போராடித்தான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் எப்போவுமே எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமாக இது சொல்கிறதுக்கு காரணம், நிறைய இளைஞர்கள் சொல்கிறாங்க லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. கஷ்டம் இல்லாத லைஃப் யாருக்காவது இருக்குமா? ஓரளவுக்கு அனுபவம் உள்ள எல்லாரும் தைரியமாக சொல்ல முடியும், அப்படி யாருக்குமே லைஃப் இருக்காது இல்லையா? அப்போது நம்ம லைஃப்பில் என்னத்துக்கும் பழகணும். கஷ்டங்களை சந்திக்கவும் சவால்களை சந்திக்கவும் நாம் பழகித்தான் ஆகணும். இந்த இளைஞர்களுக்கு, உங்கள் வீடுகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கைங்கிறது கஷ்டங்களும் சேர்ந்தது தான். அது வெறும் கஷ்டமே இல்லைன்னு இல்லை. அதிலே சந்தோஷங்களும் இருக்கும், துக்கங்களும் இருக்கும், போராட்டமும் இருக்கும், நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதே சமயம் நாம் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண நாம் ரெடியாக இருந்து தான் ஆகணும். நாம் நன்மைகள் மட்டுமே வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் ஏதோ கனவுலகத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். கனவுகளில் கூட அந்த மாதிரி நாம் நினச்சா மாதிரி நல்லதாலாம் நடக்காது இல்லையா? நம்மளா எதையாவது நினச்சிக்கிட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை. வாழ்க்கை அது இல்லை. பணக்காரனுக்கும் பிரச்சனைகள் உண்டு, ஏழைக்கும் பிரச்சனைகள் உண்டு. வாழ்க்கைங்கிறது போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு நாம் எப்போவுமே ரெடியாக இருப்போம். அந்த ரெடியான தன்மைக்கு, நம்மளுடைய மனநிலைக்கு நம்ம மனநிலையை மாற்றிக்குவோம். ஏன்னா அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் வெற்றிகள் கிடைச்சிடாது. அவ்வளவு ஈஸியாக நம்மளாலே தோல்விகளை தாண்டியும் வர முடியாது. ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். ஆனால் லைஃப் இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இதுகளை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக இருப்போம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள், வாழ்க்கைங்கிறது போராட்டம் தான், ஆனால் ஜெயிச்சிடலாம், தோற்று போவோங்கிற பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள்.